அப்புறம் என்ன, ஒரு வழியா உங்க எல்லாருக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு. அடுத்தது என்ன பண்ணலாம்? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சார்? இது வரைக்கும் சார்னு சொன்னவரை இனிமேல் சம்பந்தின்னு சொல்ல வேண்டியதா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட என் பையனுக்கு 10 நாள்ல ஜாதகப்படி கிரகங்கள்லாம் மாறுதுனும், அதனால இன்னும் 10 நாளைக்குள்ள அவன் கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்கிறதையும் எங்க ஜோசியர் ஒருத்தர் சொன்னதா உங்ககிட்ட சொல்லிருக்கேன் மேடம். சொல்லுங்க. அதான் மேடம், நாள் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இன்னைக்கே கையோட நிச்சயதார்த்தத்தை பண்ணிடலான் இருக்கோம். அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிடலாம். இன்னைக்குதான் பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்க. பொண்ணை பிடிச்சதெல்லாம் சரிதான், அதுக்காக இன்னைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணலாம்னு சொல்றீங்க? இன்னும் பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. சார், உங்க பொண்ணையே எங்க வீட்டுக்கு கொடுக்கறதுன்னு முடிவாயிடுச்சு. இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா செய்யுங்க. நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். அப்புறம் என்ன சம்பந்தி, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவங்க சொன்ன மாதிரி நிச்சயதார்த்தத்தை இன்னைக்கே முடிச்சிருவோம். ஸ்வேதா, என்னடா ஒரு மாதிரி இருக்க? அண்ணி, நீங்க என்கிட்ட பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு தானே சொன்னீங்க. இப்போ என்னன்னா நிச்சயதார்த்தம் பண்ண போறதா சொல்றாங்க. நல்ல நேரம் இருந்துச்சுன்னா அப்படிதான் அமையும். இப்போ என்ன எடுத்துக்கோ, ஆர்த்தியை தான் பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஆனா அம்மா என்ன தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நான் அத கனவுல கூட நினைக்கல ஸ்வேதா. சில விஷயங்கள் அப்படிதான் நடக்கணும்னா அப்படிதான் நடக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் நடந்துதானே ஆகணும். அது இன்னைக்கே நடக்குது, அவ்வளவுதான். முதல்ல கண்ணத்தோட ரொம்ப சந்தோஷமான நேரம் அது. ஒன்னும் இல்லம்மா. எங்க இந்த கல்யாண விஷயத்துல ஸ்வேதா ரொம்ப பிடிவாதமா இருப்பாளோன்னு நினைச்சேன். ஆனா அம்மா பேசினதெல்லாம் கேட்டு எப்படியும் அவளே மனசு மாறிட்டான். அம்மா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து போன் பண்ணிருந்தாங்க. பத்திரிகை விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட கேட்டிருந்தோம்ல, அவங்க சைடுல குடுக்கறதுக்கு ஒரு 2000 இன்விடேஷன் வேணுமா? கொடுத்துருவோம். சரிங்க, நான் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஈவினிங் குள்ள நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே அண்ணா, சொல்டா. சமையல் கான்ட்ராக்டர் தான் பேசுறாரு. ரிசப்ஷன்ல பஃபே டின்னர்ல இருந்து அடுத்த நாள் விருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லா மெனுவும் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. நீ ஒரு தடவை அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி பாரு. சரிடா. ஏஜிவா, எல்லா வேலையும் நீங்களே எடுத்துக்கிட்டா அப்படி? நாங்க பாக்குறதுக்கு ஏதாவது வேலை மிச்சம் மீதி வைங்க. அப்பா, இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல நடந்த எல்லா ஃபங்க்ஷன்லயும் நீங்களும் அம்மாவும் தனியா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சீங்க. இப்போ தங்கச்சி கல்யாணத்தையாவது உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம நானும் அண்ணனுமே எல்லா வேலையும் பாத்துக்கிறோமே, என்னென்ன? மேரேஜ் ஹால் பாக்குறது, இன்விடேஷன் அளிக்கிறதுலாம் நான் பாத்துக்கிறேன். சமையல் கான்ட்ராக்ட், ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் நீ பாத்துக்கோ. எதுக்குன்னு ஒவ்வொரு வேலையும் தனித்தனியா பாத்துக்கிட்டு எல்லா வேலையும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம். அது மட்டும் இல்லாம எப்படியும் ஒப்பீனியன் இல்லாம நான் கன்ஃபார்ம் பண்ண போறதே இல்ல. நீயும் ஒரு வார்த்தை எப்படி இருந்தாலும் என்கிட்ட கேட்க தான் போற, அப்புறம் எதுக்கு தனித்தனியா? இப்ப என்ன, அடுத்தது மண்டபம் புக் பண்ண போறோம். சரி வானே, நம்ம 2 பேர் போயிட்டு வருவோம். அம்மா, நாங்க கிளம்புறோம். அங்க போயிட்டு உங்களுக்கு என்ன நாங்க போன் பண்றோம். வானே, நம்ம கிளம்பலாம். போயிட்டு வந்துடுறோம். ஓகேப்பா.
ஸ்வேதா, அம்மா, உனக்கு நடக்க போற கல்யாணம் உன் அண்ணனுங்களை எவ்வளவு தூரம் நெருக்கமாக்கிருக்குன்னு பாத்தியா? ஹாய் ஸ்வேதா. ஹே, ஏன் இவ்ளோ லேட்? உனக்காக இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டா இவ்ளோ லேட்டா வர? சரி விடு, அதான் வந்துட்டேன்ல. ரிலாக்ஸ் ஸ்வேதா. சரி எங்க போலாம்? பார்க் போலாமா, பீச் போலாமா? உனக்கு என் சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா? வீட்ல எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடா. கல்யாணமா? என்ன திடீர்னு? எல்லாமே திடீர்னு தான் நடந்துச்சு. அம்மாக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கிறதா சொல்லி அன்னைக்கே என்கேஜ்மெண்ட்டையும் முடிச்சிட்டு மேரேஜ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்திலே கல்யாணம் தீபக். நீ நம்ம விஷயத்தை வீட்ல சொன்னியா இல்லையா? சொல்லலாம் தான் தீபக் போனேன். ஆனா வீட்ல எல்லாரும் என் கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷமா இருக்கிறத பாக்குறப்போ என்னால எதுவுமே சொல்ல முடியல. ஸ்வேதா, நீ இது நான் சொல்லாம இருக்கிறது தப்புதான். ஆனா என்னால முடியலடா. வீட்ல யாருக்குமே இந்த விஷயத்த சொல்லாம இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. பேசாம நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னைக்கே. ஸ்வேதா, என்ன பேசிட்டு இருக்க நீ? வீட்ல சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சா நீ ஓடி போயிடலான்னு சொல்ற? நானும் அதுக்கு தாண்டா ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ சிச்சுவேஷன் அப்படி இல்லையே. என்ன பெரிய சிச்சுவேஷன்? உன் அம்மா அப்பாவை கூப்பிட்டு அவங்க கிட்ட பொறுமையா நம்ம விஷயத்த பத்தி சொல்லி ஈஸியா சம்மதம் வாங்குவியா? அத விட்டுட்டு இன்னைக்கே ஓடி போயிடலான்னு சொல்ற? அப்படி என்ன அவசரம் நம்ம கல்யாணத்துக்கு? அவசரம் தாண்டா. சாரி. ஒரு நிமிஷம். என்ன சாரி சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க? நோட் பண்ண வேண்டியத நோட் பண்ணீங்களா இல்லையா? என்ன நோட் பண்ணணும்? சும்மா தெரியாத மாதிரி அப்படியே நடிப்பீங்களே. ஏய், நான் கட்டி இருக்கிற புடவைய பார்த்தும் உங்களுக்கு ஞாபகம் வரல? என் புடவைய பார்த்ததும் அன்னைக்கு நடந்ததும் ஞாபகம் இருக்கும். என்ன இருந்தாலும் அது ஒரு மெமரபிள் நைட். வெளியில மழை, வீட்டுக்குள்ள சாரி ரூமுக்குள்ள நாம புடவைய கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நின்னப்போ நீங்க அப்படியே என்ன hey, stop it. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அதான் எல்லாத்துக்கும் நான் உன்கிட்ட சாரி கேட்டேன்ல. சாரி கேட்டுட்டா நீங்க அப்படியே எதுவும் செய்யலன்னு ஆயிடுமா என்ன? கம்பெனியோட ஒரு முதலாளி இவ்ளோ நெருக்கமா வச்சுக்க முடியுங்கிறத அன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. இப்ப என்ன அதையே சொல்லி உனக்கு என்ன வெறுப்பாக்கணுமா?
ஐயோ அதெல்லாம் இல்ல சார். இந்த புடவைய கட்டினதும் டிஃபால்ட்டா அதுவே எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அதான் சொன்னேன். என்னதான் இருந்தாலும் லைஃப்ல பழச மறக்க முடியாது இல்லையா? ஆனா நான் ஏங்க மணி 9 ஆயிடுச்சு, இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பலையா? இன்னைக்கு வீட்ல தான் வேலை, அதான் ஆபீஸ்க்கு போல. சரிங்க. வானதி, என்னங்க? நம்ம 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபி எடுத்துக்கலாமா? உனக்கு பிடிக்கலனா வேண்டாம். ஐயோ இல்ல இல்ல இல்ல, எடுத்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நெருக்கமாவா? நைஸ். நான் பார்க்கலாமா? நல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காவே இருந்தது. ஆனா என்னன்னே தெரியல, இப்ப நீ வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு வானதி. இப்ப பாரு, ஆபீஸ் விஷயமாவே யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அதான் டென்ஷனா இருந்திருக்கும். சரி, எப்பவும் வேலை டென்ஷன்ல சாப்பிடாம இருப்பீங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ எடுத்து வை வானதி, நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க. கார்த்திக், மா, ஜீவா, டெண்டர் பிரிப்பரேஷன்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா. ஆர்த்தி, என்னடி இது? இந்த அபி கார்த்திக் அதெல்லாம் ஒன்றும் கொண்டு வர மாட்டான், கொடுக்க மாட்டான்னு சொன்னா இப்போ அவன் கையிலேயே ஒரு ஃபைலை கொண்டு வரா. இருமா, எனக்கும் ஒன்னும் புரியல. உனக்காக தான் இவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உன் தம்பி ரெடி பண்ண கொட்டேஷனை ராஜி கிட்ட காமிச்சிட்டோம். ராஜிக்கும் ரொம்ப திருப்தியா இருக்கு. நீ ரெடி பண்ண கொட்டேஷனை அம்மாட்ட கொடுறா. கொடு கார்த்திக். கார்த்திக் குடு. சாரிம்மா, நான் கொட்டேஷன் எதுவும் ரெடி பண்ணலமா. ரெடி பண்ணலையா? என்ன சொல்ற? இப்ப இப்படி சொன்னா எப்படி? அம்மா, நான் அதை செய்யாமல இல்லம்மா.
நீங்க சொன்ன மாதிரி ஒர்க்கை நான் நேத்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா நீங்க கொடுத்த டைம்குள்ள என்னால ஃபினிஷ் பண்ண முடியலம்மா. என்ன சொல்ற கார்த்திக்? நீ இதை விட ஷார்ட் டைம்ல எல்லாம் பட்ஜெட் ரெடி பண்ணி கொடுத்திருக்கியே, இப்ப மட்டும் என்ன ஆச்சு? சரி, வேணும்னா இன்னைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கோ. நாளைக்கு உன் பட்ஜெட்டை ரெடி பண்ணி கொடு. இல்லம்மா, எனக்கு கால்குலேஷன் ஏதோ தப்பா வருது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு கரெக்டான அமௌண்ட்குள்ள என்னால இந்த பட்ஜெட்டை கோட் பண்ண முடியல. சாரிம்மா. அதான் ஏன் புருஷன் அளவுக்கு அவரால சரியா செய்ய முடியலன்னு சொல்லிட்டார்ல, இன்னும் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? எப்படியும் என் புருஷன் கோட் பண்ண பட்ஜெட்ல தான் ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆக போகுது. அத நீங்களே சொல்லிடுங்களேன். பரவாயில்லையே, நான் கேட்டத கையோடு கொண்டு வந்துட்டீங்க போல. இதுல சரியா இருக்கும்ல? உங்களை நம்பிதான் எண்ணி பார்க்காம வாங்கிட்டு போறேன். என்னதான் 10 லட்சம்ங்கிறது பெரிய அமௌண்டா இருந்தாலும் இத வச்சு நான் எவ்வளவு நாளைக்கு தான் சமாளிக்க முடியும் சொல்லுங்க? இப்போதைக்கு இந்த கேஷ் நான் வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு எப்ப தேவைப்படுதோ நான் அப்புறமா கேட்டு வாங்கிக்கிறேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, இப்போ அமைதியாவே இருக்கீங்க. அதை எப்படி சொல்றதா எனக்கும் தெரியல வாழ்த்தி. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் நீங்க எல்லாரும் பௌர்ணமி பூஜைக்கு கோவிலுக்கு போயிருந்தப்போ இப்ப அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுட்டேன். அபி கேக்குறதெல்லாம் செய்ய சொல்லி என்ன அவ பிளாக்மெயில் பண்றான். இத வச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு டார்ச்சர் பண்ண போறான்னு தெரியல வாழுது. அன்னைக்கு நடந்ததெல்லாம் நான் உன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல, சொல்றதுக்கு தைரியம் இல்லை. அதுதான் உண்மை. என்ன நினைச்சு சத்தியமானிக்கு நான் அப்படி ஒரு எண்ணத்துல இல்லவே இல்ல வாழுது. என்னையே அறியாமதான் அப்படி ஒரு விஷயமே நடந்துச்சு. நிஜமாவே நீங்க தப்பு செய்யலங்கிறத நான் நம்புறதுக்கு என்கிட்ட நீங்க இவ்ளோ காரணம் சொல்லணும்னு தேவையே இல்லைங்க. எல்லா மனுஷங்களுக்கும் அவங்களே அறியாம சலனப்படுற ஒரு நேரம் வரும். ஆனா அந்த நேரத்திலயும் எல்லாம் மீறி போகாம அத புரிஞ்சுக்கிட்டு அபிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டீங்க பாத்தீங்களா, அதுதாங்க நீங்க. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சு இப்ப வரைக்கும் வருத்தப்படுறவர கண்டிப்பா நீங்க தெரிஞ்சே அப்படி ஒரு தப்ப பண்ணிருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்ல, ரூம்ல நடக்கிறதா வீடியோ எடுக்கணுங்கிற ஐடியால அபி இருந்திருக்கானா, இதெல்லாம் எதர்ச்சியா நடந்த மாதிரி எனக்கு தோணல. இப்படி ஒரு விஷயத்துல உங்களை சிக்க வைக்கணுங்கிற எண்ணத்துல தான் அவ இருந்திருக்கான். இது எல்லாத்துக்கும் மேல உங்க மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு உங்களை நான் நம்புறேன்.
அப்போ உனக்கு என் மேல கோவமும் வருத்தமும் இல்லல்ல? இல்லைங்க, உண்மையை சொல்ல போனா எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்த பத்தி வீட்ல வேற யார்கிட்டயுமே சொல்லாம உரிமையா என்கிட்ட வந்து சொன்னீங்கல்ல, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, அதோட அதை மறந்துடுங்க, நான் பாத்துக்கிறேன். மா இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படிமா? ஏதாவது ஒரு டிசைனை சீக்கிரமா செலக்ட் பண்ண. எனக்கு இது பிடிச்சிருக்கு, டிசைனும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா குங்குமச்சிமிழ் கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு பிடிச்சிருந்தா நான் வேண்டான்னு சொல்ல போறேன். உனக்கு சஜஷன் கேட்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம பசங்க கிட்ட கேட்டுப்பாரு. இல்லங்க, எனக்கு இது ரெண்டும் தான் பிடிச்சிருக்கு, அதனால சஜஷன் எதுவும் கேட்க தேவையில்லை. ஒண்ணு பண்ணலாமா? நம்ம வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் வர வச்சு அவங்கள எதை செலக்ட் பண்ண சொல்லுவோம். எத்தனை பேர் நீ செலக்ட் பண்ணிருக்கிற அதே இன்விடேஷனையும் அதே குங்குமச்சிமிலையும் செலக்ட் பண்றாங்கன்னு பாப்போம். அப்பதான் உன்னுடைய டேஸ்ட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். இருமா, கார்த்திக், ஜீவா, வாங்க சம்பந்தி, உட்காருங்க. என்னப்பா கூப்பிட்டீங்க? இருப்பா சொல்றேன். ஸ்வேதா கல்யாணத்துக்காக பத்திரிக்கை அடிக்க சாம்பிள் இன்விடேஷன் கேட்டிருந்தோம்ல, அதை அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு வரவங்களுக்கான ரிட்டர்ன் கிஃப்ட். சம்பந்தியம்மா, இப்போ இந்த பத்திரிக்கைகள்ல எது நல்லா இருக்குன்னு நாங்கெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுக்கணுங்களா? சொல்லணும் தான், ஆனா ராஜி பார்த்து இதை செலக்ட் பண்ணிட்டா. இப்போ ராஜி செலக்ட் பண்ண அதே இன்விடேஷனையும் அதே ரிட்டர்ன் கிஃப்டையும் உங்கள எத்தனை பேர் செலக்ட் பண்றீங்கன்னு பார்க்கலான்னு தான் உங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். அவ்வளவுதானே? அம்மாவோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? நான் ஈஸியா செலக்ட் பண்ணிடுவேன். பாப்பண்டா சம்பந்தி, அதான் கல்யாண பொண்ணு இங்க இருக்கு, முதல்ல ஸ்வேதாவே செலக்ட் பண்ணட்டும். அதுவும் கரெக்ட் தான். என்ன ஸ்வேதா, நீ ஆரம்பிக்கிறியாமா? இல்லப்பா, நீங்க பார்த்து முடிவு பண்ற எதுனாலும் எனக்கு ஓகே தான்ப்பா. ஸ்வேதா வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். கார்த்திக், முதல்ல நீ சொல்லுப்பா. உன் அம்மா எந்த இன்விடேஷனையும் எந்த ரிட்டர்ன் கிஃப்டையும் செலக்ட் பண்ணிருப்பாங்கன்னு கரெக்டா சொல்லு பார்க்கலாம். உட்காருமா. மேடம், நேத்து கால் பண்ணியிருந்ததா சொன்னேன்ல மேடம், அது இவங்க தான் மேடம். ஓகே, நர்ஸ் எல்லா டீடைல்ஸும் சொன்னாங்க. உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சுமா? இப்பதான் மேடம், ஒரு 8 months இருக்கும். குழந்தை பெத்துக்கிறதுங்கிறது ஒரு பிளெஸிங்மா. எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே குழந்தை பெத்துக்கிறதுக்கான பாக்கியம் கிடைக்கிறது இல்ல. ஆனா உனக்கு அது கிடைச்சிருக்கிறப்போ நல்லபடியா குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்காம ஏமா இப்படி அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற? ஒருவேளை இப்ப குழந்தை பெத்துக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லனா பிளான் பண்ணி கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கலாம்லமா. பாக்குறதுக்கு சின்ன பொண்ணா இருக்க, இது முதல் குழந்தை வேற. நான் உனக்கு ஒரு அட்வைஸா தாமா சொல்றேன். இப்ப நீ அபார்ட் பண்ணிட்டா அப்புறம் நீ நினைக்கிறப்போ குழந்தை பெத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுமா. இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சு வேற வழி இல்லாம தான் டாக்டர் நான் இங்க வந்திருக்கேன். எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். சரிம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் அபார்ட் பண்றது என் மனசுக்கு விரோதமான விஷயம். இருந்தாலும் உனக்காக நான் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். உன் ஹஸ்பண்ட் எங்க?
வந்துட்டு இருக்காரு டாக்டர். அவர் சைனை வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஆரம்பிக்க முடியும். அதனால கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றியா? சரிங்க டாக்டர். மேடம் என் கூட வாங்க. மேடம் உங்க ஹஸ்பண்ட கால் பண்ணி வர சொல்லிட்டீங்களா? இப்போ வந்துருவாங்க. அம்மா உன்னை கார் கிட்ட வேற வெயிட் பண்ண சொன்னேன். இங்க எதுக்கு வந்த? அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அம்மாவா? ஆமா, அர்ஜென்ட்டா எங்கேயோ வெளில போகணுமா, அதான் எப்போ வருவ என்னன்னு கேட்டாங்க. நம்ம இங்கிருந்து கிளம்ப லேட் ஆகுமா? ஆமா. நீ அம்மா கிட்ட என்ன சொன்ன? நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்னு ஏதாவது உளறி வச்சியா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலைங்க. நான் உங்களை கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கிறதா சொன்னேன். இனிமேல் அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னா எடுக்காத. நீ டிரைவிங்ல இருக்கேன்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ண மாட்டாங்க. வாங்க உட்காருங்க. நீங்களும் உங்க ஒய்ஃபும் சேர்ந்துதான் இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம், அவங்க இதுக்கு ஒத்துக்கல. ஆனா இப்ப என்னன்னா, நாங்களே நினைச்சா கூட அவங்க வயித்துல வளர்ற குழந்தைய நான் அபார்ட் பண்ண முடியாது. இதனால எந்த பிரச்சனை வரும்னு யோசிக்காதீங்க. இத பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் இத பண்ண முடியாதுன்னு சொல்றது எனக்காக இல்லம்மா, உனக்காக தான். உன்னை செக் பண்ணி பார்த்ததுல உன்னோட பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்கு. கண்டிப்பா உன்னால அபார்ஷனை தாங்கிக்க முடியாது. ஆனா அதை மீறி செஞ்சா அது உன் உயிருக்கே பெரிய பிரச்சனை ஆயிடும். மத்தபடி பேபியோட கண்டிஷன்லாம் நல்லா இருக்கு. நீங்க இனிமேலும் அபார்ஷனை பத்தி யோசிக்காம நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. என்னால அது முடியாது டாக்டர். நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். ஏமா, நான் இவ்ளோ சொல்லியும் உனக்கு புரியலையாமா? சார், அபார்ஷன் பண்ணா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றேன். ஆனா அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா பாருங்க. நீங்களாவது இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்களை கூட்டிட்டு போய் கன்வின்ஸ் பண்ணுங்க சார். சிஸ்டர், நெக்ஸ்ட் பேஷண்ட்டை வர சொல்லுங்க. டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். மேடம், டாக்டர் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னங்க நீங்க முதல்ல வெளியில வாங்க. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். வாங்க மேடம், ப்ளீஸ் வாங்க மேடம். சரியா? இனிமே இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத ஸ்வேதா. தைரியமா இரு, பாத்துக்கலாம். என்ன தவிர யாராலையும் உன் கழுத்துல தாலி கட்ட முடியாது. சரியா? நீ முதல்ல வீட்டுக்கு போ, நம்ம பொறுமையா இதை பத்தி பேசலாம். சரிடா. ஓகே, நான் வச்சிடறேன். என்ன வச்சா போன்ல யாரு? உன் ஆளா? ஆமாண்டா, அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு உன்கிட்ட சொன்னல. ஆமாண்டா. அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண சொல்லி ஹாஸ்பிடல் காமிச்சா அங்க டாக்டர் இவளுக்கு அபார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரா. டாக்டர் அபார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஏதாவது மெடிக்கல் ரீசன் இருக்கும்டா. என்ன கேட்டா ஸ்வேதா நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கிறதா சேஃப்டின்னு எனக்கு தோணுது. டேய், அதான் இன்னும் 2-3 நாள்ல அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டேலடா. அப்புறம் என்ன? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனா? டேய், இது வரைக்கும் நான் லவ் பண்ண பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னா எனக்கு எத்தனை கல்யாணம் நடந்திருக்கணும் தெரியுமா? ஏதோ ஃபிகர் நல்லா இருக்கேன்னு பேச ஆரம்பிச்சேன், அது லவ்ல ஆரம்பிச்சு குழந்தைல வந்து நிக்குது. மச்சான், எனக்கு இந்த ஒரே பொண்ணை லவ் பண்ணி அவளையே கல்யாணமும் பண்ணி வாழ்க்கை முழுக்க அவ கூடயே டிராவல் பண்ற லைஃப் ஸ்டைல்லாம் செட்டே ஆகாதுடா. நான் பல வெரைட்டியை விரும்புறவன்டா. நேத்து வித்யா, இன்னைக்கு ஸ்வேதா, நாளைக்கு ரம்யான்னு போய்கிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு ஆர்வத்துல சேஃப்டி இல்லாம அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதுக்கு நான் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏன் இன்ஷியலை கேட்டா
நான் விட்டுருவேனா? அப்ப ஸ்வேதாவதி நிஜமாவே லவ் பண்ணலையா? லவ்வா? டேய், நான் பொண்ணுங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றதே வேறடா. அதுக்கு இந்த லவ்லாம் ஒரு கீ தான். இது வரைக்கும் பழகின பொண்ணுங்கலாம் எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் ஸ்வேதாவும். டேய், அவ உன்னை ரொம்ப நம்பிட்டு இருக்காடா. அதனாலதான் மச்சான் நானும் இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பொய்ய சொல்லி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அம்மா கிட்ட எந்த நகையை வேணும்னு சொல்லிட்டேன்? அதான் நான் உன்னை எடுத்துக்கிட்டேன். நீ மத்த நகையெல்லாம் ஸ்வேதாக்காக நான் என்னோட சார்பா கொடுத்ததா இருக்கட்டுமே. சரி, உன் காலை நீட்டு. உன் கால் எடுத்து மேல வை. எதுக்கு? உன் கால் எடுத்து மேல வைன்னு சொன்ன. கொஞ்சம் கால் நீட்டு. இந்த கொலுசை ஏது? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அம்மா கொடுத்து விட்டாங்களா? இல்ல. அப்புறம் எப்படி? நான் தான் யாருக்கும் தெரியாம சுட்டுட்டேன். சுட்டுட்டீங்களா? விட்டுருந்தா இதையும் தங்கச்சி அடிச்சுட்டு போயிருந்திருப்பா. அப்புறம் உனக்குன்னு எதுவுமே இல்லாம போயிருக்கும். இந்த கொலுசு என் மூத்த மருமகளுக்கு தான் கொடுக்கணும்னு எங்க அம்மா எடுத்து வச்சது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா?